அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாங்காய் கிரேவி வைக்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. பண்டைய காலத்தில் எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி வச்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அருவியை பார்த்து ரசிங்க. இரு இப்போ நம்ம அருவி பார்த்துட்டு வந்தாச்சு. மாமரத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு பேர் கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. நம்ம பகுதிகளில் மலை பிரதேசத்தில் இதுக்கு பேர் கிளிமூக்கு மாங்கான்னுவாங்க. இதை பறித்து அப்படியே நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு கட் பண்ணி அதில் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதிலேருந்து நமக்கு 1-2 மாங்காவை பறிக்க போகிறோம். எங்கேயும் மாங்காய் இருக்கிறதுனால இதிலே பறிச்சுக்கிறோம். இந்த மாங்காய் பறிக்கிறப்போ இந்த மாதிரி தான் பறிக்கணும். இந்த பால் பட்டுச்சுன்னா புண்ணாகும், கை கால்களில் புண்ணாகும். சட்டையில் பட்டால் அது மோசமான கரையை ஏற்படுத்தும். மாங்காவை அப்படி பறித்து கோம்பை கீழ்ப்பகுதியை சாய்ச்சி வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் பால் வடிஞ்சிரும். அந்த பால் கைகளிலையோ இல்லை வேறு எங்கேயாவது இடத்துலையோ பட்டால் புண்ணாயிரும். தேவையான மாங்காய் நம்ம பறிச்சாச்சு. ஃபுல்லாக இதுதான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மாங்காய். பண்டைய காலத்தில் தான் இந்த மாதிரி மாங்காய், மொச்சக்கொட்டை, பலாக்கொட்டை இதை பயன்படுத்தி குழம்பு வைப்பாங்க. இப்போ நம்ம வைக்க போகிறோம். நம்ம 3 மாங்காய் பறித்தோம், 2 போதும். இது பலாக்கொட்டை. மாங்காய் குழம்புக்கு போடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தேவையான பொருள் மிளகாய்த்தூள், கடுகு, உப்பு, மஞ்சத்தூள், பச்சை கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 4-5 பல் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். நம்ம மிளகாத்தூளில் எல்லாமே கலந்துருப்போம். மிளகாத்தூளில் நம்ம மல்லித்தூள், தேவையான பொருள் எல்லாமே நம்ம அரைக்கிற மிளகாத்தூளில் கலந்துருப்போம். அதனால் வேறு தனியாக எந்த பொடியும் போட தேவையில்லை. இப்போ இந்த குழம்பை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். செக்கில் அடித்து போகிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கோம். மாங்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். காற்றடிக்கிறதுனால சீக்கிரமாக பற்றலை. திரும்ப முயற்சி செய்வோம். நெருப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு மண்பானையில் தண்ணி ஊற்றி மொச்சக்கொட்டை ஒரு தேவையான அளவு, ஒரு 100 கிராம் மொச்சக்கொட்டை, தேவையான அளவு நம்ம பலாக்கொட்டை இந்த மேலே இருக்கிற தோல் அப்படி கல்லை வச்சு கொட்டி எடுக்கணும். அப்படி தட்டினோம்னா மேலே இருக்கிற தோல் வந்துடும். அதை கையால் உரித்து க்ளீன் பண்ணோம்னா மேலே இந்த மாதிரி உரித்து க்ளீன் பண்ணால் மேலே இருக்கிற தோல் வந்துடும். நல்ல மாவுச்சத்துடையது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பலாக்கொட்டை
இப்போ ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போடணும். இப்போ ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தனுக்கு போகிறமைக்கும் ஒரு சிலர் வந்து இதுக்கு சுகருக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க பலாக்கொட்டை சாப்பிட்டா. இப்போது அந்த பலாக்கொட்டையில் மேல் தோல் அதுக்கு மேலே பார்த்தோன்னா இந்த கலராக இருக்கக்கூடிய அந்த தோல் எடுக்கணும், இல்லைன்னா வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் பாறையில் போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சா அந்த மேற்தோல் வந்துடும். இந்த ரெண்டாவது மேற்தோல். இப்போது பலாக்கொட்டையும் போடுறோம். ஏற்கனவே நம்ம மொச்சக்கொட்டையை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும், அதுக்கு அடுத்து பலாக்கொட்டை. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். இப்போ மாங்காவை அந்த மேல் தோல் நீக்கிட்டு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா கழுவுறோம். கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கத்தியை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம். கட் பண்ணி நீரில் கழுவி பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ வேகுது, நல்லா வேகணும். வெந்த பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா போட்டு கிண்டி விட்டுறோம். நல்லா வெந்து சுண்டணும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. மிளகாத்தூளில் நம்ம மல்லித்தூள், பெருங்காயம் எல்லாமே கலந்துருக்கோம். இப்போ இந்த மஞ்சத்தூள் நம்மளே மஞ்சத்தூளில் ரெடி பண்ணது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடுறோம். இப்போ இதுக்கு தேவையான பூண்டு 4-5 பல், அந்த வெங்காயம் வந்து ஒரு 4-5 வெங்காயம். இதை சின்ன உரலில் வச்சு இடித்து, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இடித்து, பச்சை கருவேப்பிலை இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இப்போ குறைஞ்சிருச்சு. நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை நெருப்பில் காய வைக்கிறோம் தாளிக்கிறதுக்கு. அப்போ இறக்கி வச்சிடலாம், அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். பாருங்க, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ ஒரு கரண்டியில் எண்ணெயை வச்சு கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வேக வைக்கிறோம். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வந்த பிறகு பச்சை கருவேப்பிலை போடுறப்போ கொஞ்சம் தூரமாக இருந்து போடணும். அந்த எண்ணெயில் போடுறப்போ வெடிக்கும். இந்த நல்ல பொன்னிறமாக வெந்த பிறகு இப்போ இதை எடுத்து நம்ம மாங்காய் குழம்புல உள்ளார கொட்டியாச்சு. நல்லா கிளறி விட்டோம்னா மணமும் சுவையும் அருமையாக இருக்கும். நல்லா கிண்டியாச்சு. ஆவி பறக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதை நம்ம சாப்பாடு பச்சரிசி சாதம், நம்ம வயலில் விளைஞ்ச பச்சரிசி சாதத்தை போட்டு சாப்பிட போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு. இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடலாம். பச்சரிசி சாதம், மாங்காய் குழம்பு. இதுக்கு தேவையான பொருள் மாங்காய், பலாக்கொட்டை, கருமொச்சை, பச்சை கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து இந்த அற்புதமான மாங்காய் குழம்பு தயார் செஞ்சோம். தேங்க்யூ.